வெசாக்க பார்க்க போறோம், தன்சலில் சாப்பிட போறோம் அப்படின்னு மங்களகரமா விளக்கேற்றுல வீடியோ பிடிச்சிட்டு நம்ம ஏரியாவுல போட்ட வெடிச்சதை கேட்டுட்டு சட்டனை வெளிக்கிட்டு பட்டனு போனா, என்னப்பா கடைய சாத்தி மடைய மூடிட்டீங்க, இருந்தாலும் தளராத மனசோட தன்சலை தேடி BMACH பக்கம் போனா கார்கில் ஜோனுக்குள்ள கலர்ஃபுல்லான வெசாக்கூடு பாக்குறதோட கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தன்சல்ல சாப்பாடு கிடைச்சிட்டே இருந்துச்சு. BMACH சார்பா பிரட்டின கடலை சுட சுட நாவுக்கு சுவையாக நன்றாக அவிந்திருந்தது. உரைப்பு அதிகமாயிட்டுன்னு தடைக்கு விழுந்தா தன்சல்ல ஐஸ்கிரீம் கிடைச்சது. கார்கில்ஸ் வெஜிடபிள் ரோல் வித்தியாசமான தன்சல். பறதைப்பட்டு சாப்பிட்டதுல பேக்குக்குள்ள என்ன இருக்குன்றத படம் பிடிக்க மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குன்னு நாங்களும் தான் நினைச்சோம், இருந்தாலும் விட மாட்டேன்ட்டாங்கல்ல. நேட்டு அவிச்ச சோளங்கதிர் சுட சுட. அப்புறம் அங்க முடிச்சிட்டு ரவுண்ட் அபவுட் அடியால அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு கங்காராம பக்கம் போனா BMACHோடையே நிப்பாட்டி இருக்கலாமோ அப்படின்னு தோணிச்சது. அங்கு மழை பெய்து அப்புறம் வெயில் அடித்ததுனாலோ என்னவோ இறந்த மீன்கள் சகதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அசௌகரியமான மனத்தை கொடுத்தது. போறவங்க கொஞ்சம் மூக்குக்கு மூடிட்டு போங்க. அந்த நாத்தத்துக்குள்ளையும் நூடுல்ஸ் சாப்பிட்டவங்களா இருக்காங்க. கொரோனாவோட மூக்கு வேலை செய்யாம போயிருக்கும் போல. அதனாலேயே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி ரைட்டா திரும்பி ரத்தியோட டீ தான சாலைக்கு போயிட்டோம். 2 டென்ட் ஆண்டி அந்த மாதிரி தான். ஒரு டென்ட் ஃபுல்லாவே ஆட்கள் நிறைய, மற்ற டென்ட்ல ஆளே இல்லாம அப்பப்ப வந்து போறவங்க மட்டும். நாங்க அங்க போய் ஜாயிண்ட் ஆகி ரத்தி டீயை உண்டா வாங்கிட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ண போட்ட இடத்துல இருந்து ரிலாக்ஸா டீயை குடிச்சிட்டு போதும்பா கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பும் போதுதான், அடடா நம்ம சிரச சக்தி வெசாக் வலயத்தை விட்டுட்டோமே அப்படின்னு அந்த பக்கம் போனா என்ன ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க அமைதிக்கான பயணத்தை வெகு விமர்சையா சிறப்பா செய்து முடிச்சதுனால இந்த முறை வெசாக் வலயம் செய்யல அப்படின்னு நானே ஊகிச்சிட்டு ஊரை சுத்தி பார்த்ததெல்லாம் போதும், வீட்டுக்கு போவோம்னு வீடு வந்து சேர்ந்துட்டேன். முடிந்தவரை குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நாளை முழுவதும் திறந்திருக்கும் வெசாக் வலயங்களை போய் பாருங்கோ, உண்டு மகிழுங்கோ.